காய்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே சூடான கண்டம் எதுன்னு கேட்டால் 2 பேர் தான் இமீடியட்லி வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இன்னொன்று ஆஃப்ரிக்கா. ஸோ இப்போ கொஷன் என்னென்னா, ஏன் இந்த 2 இடங்களும் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? சூரியன் எல்லா இடத்துக்கும் ஒன்றா தானே இருக்கும். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரியல் சயின்ஸ் என்னன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இடம்னு சொல்லலாம். ஆப்பிரிக்கா கண்டத்தோட பெரிய பகுதி சமவெளி கோட்டுக்கு, அதாவது பூமியோட நடுப்பகுதி கோடுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்குது. ஸோ பூமியோட அந்த நடுப்பகுதி சூரிய ஒளி நேராக விழுகிற ஒரு பகுதியாக இருக்குது. நேராக விழுகுதுன்னா என்ன அர்த்தம்னா, சூரிய ஒளி சாய்ந்து வராமல் நேராக தரையில் படுது. ஸோ அப்படி நேராக படுறப்போ என்ன நடக்கும்னா, சூரிய வெப்பம் அதிகமாக தரையை சேரும். ஸோ அதனாலே அந்த இடம் ரொம்பவுமே சூடாகிடும். சூரியன் கொஞ்சம் சாய்ந்த ஒளி விட்டால் வெப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் நேராக ஒளி வந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும். இது தான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா முழுவதுமே சமவெளி கோட்டுக்கு கீழே இருந்தாலுமே அதோட வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனாலே அங்கேயுமே சூரிய ஒளி அதிகமாக நேராக தான் படுது. அதனாலே ஆப்பிரிக்காவும் சரி, ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அதிக வெப்பத்தை அனுபவிக்குது. 2வது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாலைவனம். ஆப்பிரிக்காவில் உலகத்திலே மிகப்பெரிய சூடான பாலைவனம் இருக்குது. அதே போல் ஆஸ்திரேலியாலேயுமே பெரிய பாலைவன பகுதிகள் இருக்குது. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, பாலைவனம் ஏன் அதிக வெப்பத்தை உருவாக்குதுன்னு சொல்லி. பாலைவனங்கள் மணலும் வறண்ட மண்ணும் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தண்ணீர் ரொம்பவுமே குறைவாக இருக்கும். தண்ணீர் இருந்தால் என்ன ஆகுன்னா, தண்ணீர் சூரியனோட வெப்பத்தை உள்ளே எடுத்துக்கொண்டு மெதுவாக வெளியே விடும். ஸோ அதனாலே வெப்பம் ஒரே நேரத்தில் அதிகமாகாது. சூடு மெதுவாக தான் ஏறும், மெதுவாக தான் குறையும். ஆனால் இந்த பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கிடையாது. மணலும் வறண்ட மண்ணும் வெப்பத்தை இன்னும் வேகமாக எடுத்துக்கொள்ளுது. ஸோ அதனாலே பகலில் சூரியன் உதித்தாலும் அந்த இடம் ரொம்ப சீக்கிரமாக சூடாகிடும், வெப்பம் அதிகமாக உயரும். அதே போல் இரவு வந்தாலும் மணலும் மண்ணும் வெப்பத்தை நீண்ட நேரம் வைத்துக்கொள்ள முடியாது. அதனாலே வெப்பம் வேகமாக குறைஞ்சிடும். ஸோ இதனால தான் பாலைவன பகுதிகளில் பகல்லையும் இரவுலையும் உள்ள வெப்ப வித்தியாசம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதிக காற்றழுத்த பகுதிகள். பூமியோட நடுப்பகுதியில் இருந்து சுமார் 30 அளவில் வடக்குக்கும் தெற்குக்கும் சில நிரந்தரமான பகுதிகள் இருக்குது. ஸோ அங்கே எப்பயுமே காற்றழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் பெரிய அளவில் இருக்குது. அதனால இந்த 2 இடங்கள்லையுமே வறட்சி அதிகமாக இருக்கும். இப்போ அதிக காற்றழுத்தம்னா என்னன்னா, இந்த இடங்கள்ல காற்று மேலே போகாம மேலிருந்து கீழே தள்ளப்படும். ஸோ காற்று மேலே போனா தான் மேகங்கள் உருவாகும். ஆனால் இங்கே காற்று கீழே தள்ளப்படுறதால மேகங்கள் உருவாக முடியாது. மேகங்கள் இல்லாததால மழை குறையும். மழை குறைஞ்சா நிலம் வறண்டு போகும். மேகங்கள் இல்லாததால இன்னொரு விளைவு என்னன்னா, சூரிய ஒளி எந்த தடையுமே இல்லாமல் நேராக தரையில் விழும். ஸோ மேகங்கள் இருந்தால் அது சூரிய ஒளியில் ஒரு பகுதியை தடுத்துடும். ஆனால் மேகம் இல்லைன்னா முழு வெப்பமே தரையில் சேரும். ஸோ இதனாலே அந்த இடங்கள் எல்லாம் ரொம்பவுமே சூடாக இருக்கும். இப்படி காற்று மேலே போகாமல் கீழே தள்ளப்படுறதால, மேகங்கள் உருவாக்காமல் இருக்கிறதால, மழை குறைவாக இருக்கிறதால, இந்த 3 காரணங்களும் சேர்ந்து பாலைவனங்கள் உருவாக முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா கடல் நீரோட்டம். கடல்ல உள்ள நீர் எப்பயுமே ஒரே இடத்துல நின்று கொண்டே இருக்கிறது இல்லை. அது மெதுவாக ஒரு திசையில் நகர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த நகர்வை தான் கடல் நீரோட்டம்னு சொல்கிறோம். ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதியில் குளிர்ந்த கடல் நீர் ஓடுது. அதே போல் ஆஸ்திரேலியாவோட மேற்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ந்த கடல் நீர் தாக்கம் இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, குளிர்ந்த கடல் நீர் இருந்தால் மழை அதிகமாக வர வேணுமான்னு சொல்லி. ஸோ அப்படி கிடையாது. கடல் நீர் சூடாக இருந்தால் அதிலிருந்து நீராவி அதிகமாக மேலேலும். ஸோ அந்த நீராவி மேலே போனால் மேகமாக மாறும். அதுக்கப்புறமா தான் மழை பெய்யும். ஆனால் அதே சமயம் கடல் நீர் குளிராக இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீராவி குறைவாக தான் வரும். ஸோ நீராவி குறைஞ்சிச்சுன்னா மேகமும் குறையும். மேகம் குறைஞ்சால் மழையும் குறையும். அதனாலே குளிர்ந்த கடல் நீர் பக்கத்தில் இருந்தாலுமே அந்த இடம் ஈரப்பதமாக மாறாது. அதுக்கு பதிலாக வறட்சி தான் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலாக கடந்த சில ஆண்டுகளில் உலக வெப்பம் அதிகரிச்சிருக்கு. இதனாலே நீண்ட நாட்கள் தொடர்ந்து வர கடும் வெப்ப அலைகள் எல்லாம் அதிகமாக காணப்படுது. அதனால கடலோட நீரோட்டமும் மழை குறைவும் உலக வெப்பம் உயர்வும் இது எல்லாமே சேர்ந்து இந்த பகுதிகளில் அதிக வெப்பம் வருது. ஸோ இதை மாதிரி பல காரணங்களால இந்த 2 கண்டங்களும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே சூடான கண்டங்களாக இருக்குது. அதாவது இதோட சூட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் வெறுமனே சூரியன் மட்டும் கிடையாது. பூமியோட அமைப்பு, காற்று, கடல் நீர், நிலப்பரப்புகள் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மிகப்பெரிய வெப்பத்தை உருவாக்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.